ஹாய் காய்ஸ், இந்த வாரத்துக்கான டெக் நியூஸை என்னன்னு பார்த்துடலாம். முதல் நியூஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் தன்னுடைய ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம் காய்ஸ், ப்ளே ஸ்டோர் மாதிரி அமேசானுக்கு ஆண்ட்ராய்டில் ஒரு ஆப் ஸ்டோர் இருந்துச்சு. யாருக்குமே தெரியாது, யாருமே அதை யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் எதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப் டு டவுன் ஆப்ட்ராய்ட் மாதிரி அவனும் ஒரு ஆப் ஸ்டோர் வச்சுருந்தான். இப்போ ஃபயர் டிவி அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருக்கிற அமேசான் ஆப் ஸ்டோருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்ட்ராய்டில் அமேசான் ஆப் ஸ்டோர் சைட் லோட் பண்ணி இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் இப்போ புதுசாக 2 Wi-Fi 7 ரவுட்டர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. யூரோ 7 அண்ட் யூரோ ப்ரோ 7 அப்படின்னு. இதோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1.9 GHz per second and 3.9 GHz per secondங்கிற ஸ்பீடில் இருக்குது. ஸோ இந்த Wi-Fi 7 இதுக்கு மேலே நீங்கள் Wi-Fi வாங்குறதா இருந்தால் Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கக்கூடிய Wi-Fi ரவுட்டர்ஸை வீட்டுக்கு வாங்கி போடுறது நல்லது. ஏன்னா இனிமேல் அதுதான் ஃபியூச்சர் ஸ்டாண்டர்ட். ஸோ அடுத்த நியூஸ் இப்போ போயிடலாம். அடுத்த நியூஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் 16E லான்ச் ஆக போகுது. இதுதான் SE4 அப்படிங்கிறது 16E மாற்றிட்டாங்க. ஸோ இதில் தனியான 5G மோடம் இருக்க போகிறதா நான் போன வாரமே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் என்னென்னா, A18 பயோனிக் சிப்புலேயே இந்த 5G மோடமை இன்டகிரேட் பண்ணாமல் C1 அப்படிங்கிற தனியான ஒரு சிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த சிப்பில் 5G மோடமை இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. இதுவே நம்ம ஆண்ட்ராய்டு சைடில் பார்த்தீங்கன்னா, குவால்காம்லாம் அந்த ஸ்னாப்ட்ராகன் சிப்லேயே தான் 5G மோடமும் இன்டகிரேட் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் ஆப்பிள் தனியாக 5G மோடம் வச்சுருக்கான். இதுவரைக்கும் அதில் மில்லிமீட்டர் சப்போர்ட் கூட கிடையாது, வெறும் sub-6 பேண்ட் மட்டும்தான். ஸோ இது எந்த அளவுக்கு வர்த்தபிள்னு தெரியல. ஏன்னா இவனே ஐஃபோன் 15 விட இது ஸ்பீடாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஐஃபோன் 16 விட இந்த 5G பேண்ட் நல்லா இருக்கும்னு ஒரு வார்த்தை கூட ஆப்பிள் சொல்லலை. ஸோ லான்ச் ஆனால்தான் இந்த C1 சிப்பு வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது TSMCயோடைய 4 nanometer அண்ட் 7 nanometerங்கிற காம்பினேஷனில் உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. குவால்காமோட ஆப்பிள் போட்ட டீல் அப்படிங்கிறது 2027 முடிவடையுது. ஸோ 2027 அப்புறம் ஆப்பிளால் குவால்காம் உடைய 5G மோடம்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பிரச்சனை. அதனால தான் ஆப்பிள் சொந்தமாக இப்போ 5G மோடமை கொண்டு வராங்க. ஸோ இப்போ ஃபைனல் நியூஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் லான்ச் ஆன அந்த ஹியூமன் AI பின் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்கெட்டில் ஒரு சின்ன பின் மாதிரி வச்சுக்கிட்டு ChatGPT சப்போர்ட்டோட கேள்வி கேட்டு பதில் சொல்லிகிட்டு இருக்கிற அந்த ஆடியோ டிவைஸ் லான்ச் ஆகும்போதே அது யாருக்குமே பிடிக்கல. அது ஒரு அட்டர் ஃபெயிலியர் டிவைஸு. இப்போது HP அந்த ஹியூமன் AI பின்னை வாங்குறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இனிமேல் HP ஹியூமன் பின் அவங்க அழைக்கப்படும் சொல்லி வேடிக்கையாக மீம்ஸ்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களே ஃபெயிலியர் ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெயிலியரான ப்ராடக்டை லான்ச் பண்ண கம்பெனியை இவன் எதுக்கு விலைக்கு வாங்குறான்னு தெரியலை. எதுக்கு வாங்குறான்னு கேட்டால், நாங்கள் எங்களுடைய AI டிவிஷனை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், எங்களுடைய பிரிண்டர்ஸ்லாம் இந்த AI நாங்கள் பயன்படுத்த போகிறோன்னு சொல்லியிருக்கான் HP. சரி, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. சரி கைஸ், இதுதான் இந்த வாரத்துக்கான நியூஸ். லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ யூடியூப்பில் ரெக்கமெண்ட் ஆகி போகும். சப்ஸ்கிரைப்.